ஹாய் டியர்ஸ், இப்போ என்னோட ஸ்கின் கேர் பார்க்கலாமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல்ஸில் உள்ள க்ளோ ரைஸ் செட், ஓகேங்களா? க்ளோ ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சர், டோனர், டே க்ரீம், நைட் க்ரீம் அண்டு சீரம், ஐ க்ரீம், ஓகேங்களா? இது எல்லாமே இருக்குது. இது வந்து ஸ்கின் கேர் நம்ம செட்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடியது, ஓகேங்களா? இது பாருங்கள், யாருமே எங்கிட்ட கிடையாது, ஓகேவா? யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஆர்மி நீங்கள் ஸ்கின் கேர் செட்டாக ஆகிடுங்க. உங்களோட ஸ்கின் வந்து வேறு லெவல் ஆகிடும், ஓகேங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, கிட்டத்தட்ட 32 33 ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் வந்து ஏதோ ஒரு 25 22 ஏஜ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அப்பப்போ வந்து போனாலுமே என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப யங்காக இருக்கும், சரிங்களா? 2 குழந்தைங்க பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா யங்காக தெரியும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஸ்கின் கேர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபைங் க்ரீமி கிளென்சர், ஓகேங்களா? இந்த க்ளோரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் எடுக்கும் இந்த கிளென்சர் வரும். இது ஒரு பட்டாணி சைஸ் வரும். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிளென்சர் நல்லா ஃபேஸை க்ளென்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு நல்லா தேய்ச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு டீப்பாக உள்ள அழுக்கு எல்லாமே எடுக்கும். நம்ம எப்படி வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. வேறு ஒன்று, உங்களோட ஸ்கின் கொஞ்சம் எப்பவுமே நீங்கள் சோப்பே யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஃபேஸ் வாஷு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சரு அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பக்கா ஆர்கானிக், பக்கா நேச்சுரல், ஓகேங்களா? எந்த வித சைட் எஃபெக்ட்டோ எதுக்கும் வேலை கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், கிளினிக்கலி டெஸ்டட். பாருங்கள், நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ண போகிறேன். டிஸ் நான் வீடியோவில் வரணும், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாமல் தெரியுது. இது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 7 மினிட்ஸாக இருக்கும் இந்த ஸ்கின் கேர். கண்டிப்பாக காலையில் நைட்டு நீங்கள் 2 நேரம் எடுக்கணும், ஓகேங்களா? முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இது எப்படின்னா, நான் வந்து ஒரு காட்டன் வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் எடுத்துருக்கேன் ஒரு 3-4 ட்ராப், ஓகேங்களா? இதை விட்டுட்டு இல்லைங்க இப்படி துடைக்கணும். நீங்கள் என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும், என்ன தான் ஃபேஷியல் பண்ணாலும், நீங்கள் இந்த டோனருக்கு இருக்கிற வேல்யூவே வேறு, ஓகேங்களா? இப்போ நான் ஃபேஷியல் பண்ணேன், ப்ளஸ் வந்து கிளென்சர் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனாலுமே என் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா காது எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு? எனக்கு தெரியுது. மயிலில் அப்படியே ஒரு மாதிரி அந்த அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்துடும், அந்த டோனர் பண்ண முடியுமா? இதுவே நீங்கள் வெளியில் போய்ட்டு வந்து நீங்கள் பண்ணும்போது இதை விட பயங்கரமாக இருக்கும், சரிங்களா? அழுக்கு. அப்போ எந்தளவுக்கு நம்மளோட ஸ்கின் எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? டோனர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐ க்ரீம், ஓகேங்களா? க்ளோரிஸில் உள்ள ஐ க்ரீம். கிட்டத்தட்ட நான் 1 இயருக்கு மேலே ஆச்சு, இது தீர மாட்டேங்குது. பாருங்கள், லைட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். என்ன பண்ணணும்னா இந்த விரல், மோதிர விரல், இதில் லைட்டாக ஒரு 2-3 சர்க்கிள் போடுங்க, சரிங்களா? இதோட பேருக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், டியர்ஸ், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளென்சர், டோனர், ஐ க்ரீம் 3மே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரம். நீங்கள் பகலில் பண்ணுற மாதிரி இருந்தால் டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, நைட்டில் பண்ணுற மாதிரி நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ மார்னிங்னா கிளென்சர், டோனர், ஓகேங்களா? கிளென்சர், டோனர், ஐ க்ரீம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரம், டே க்ரீம், சரிங்களா? இந்த 5மே யூஸ் பண்ணும். இதுவே நைட் க்ரீம் அப்படின்னா கிளென்சர், டோனர், ஐ க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நைட் க்ரீம், ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்கின் கேர். கண்டிப்பாக காலையில் அந்த 5 எடுக்கணும், ஈவினிங் அந்த 5 நீங்கள் எடுக்கணும். ஈவினிங்கில் நைட் 2 எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சீரம் போட போகிறேன். சீரம் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் எடுத்துருக்கேன், பாருங்கள், மேலே தான் எடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும்னா அப்படி லைட்டாக நம்ம இது பண்ணிவிட்டு இப்படி டேப் பண்ணணும், இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது. சீரம் போடும்போது நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி ஆகிடும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த ஒரு ஷைனிங் கொடுக்கும். நம்ம க்ளோரிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மினுமிருப்பாக இருக்கும், அந்த பேருக்கு வந்து நல்ல ஸ்கின் க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் நைட் க்ரீம் போடுறேன், சரிங்களா? பாருங்கள், நைட் க்ரீமு டேஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி சைஸ், சரிங்களா? இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். வந்து கண்ணுக்கிட்ட போடாதீங்க, நம்ம ஐ க்ரீம் போட்டிருக்கோம் இல்லையா? லைட்டாக ஒரு 2-3 ஒரு மசாஜ் கொடுத்தா போதும், சரிங்களா? ரொம்ப தேவையில்லை. டேஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, தெரியுதா? அந்த வளவளப்பு சினிமாலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின்ஸோட இந்த சாங்ஸில், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் வரும்போது அவங்க ஸ்கின் பார்த்துருக்கீங்க அப்படியே ஆயிலியாக இருக்கும், அப்படியே என்ன வலிகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்படியே என்ன வலிகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் கேர், ஓகேங்களா? எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஸ்கின் கேர் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவங்களோட ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே யங்காக இருக்கும். ஒரு 60-70 வயசு நடிகை கூட வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு மாதிரி 50 வயசு மாதிரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது என்ன ரீசன்? நம்ம அந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் எடுக்கிறனால தான், சரிங்களா? ஸ்கின் கேர் அதுவும் ஆர்கானிக் ஸ்கின் கேராக இருக்கணும். நம்ம வந்து பக்கா ஆர்கானிக், ஓகேங்களா? இந்த மாதிரி இருங்க, எவ்வளோ நல்லா இருப்பாங்க என்னோட ஸ்கின், ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஸ்கின், சரிங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு என்ன செட் வேணுமோ, க்ளோரை செட் ஆகட்டும், ஈவன் அவுட் செட்டு, இல்லை வந்து நோவேஜ் செட்டு, பிரில்லியன்ஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. நானும் இந்த ஸ்கின் கேர் முடிச்சோன்னே கண்டிப்பாக வந்து நோவேஜில் பிரில்லியன்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எப்பவுமே ரெகுலராக நம்ம எடுக்கணும், சரிங்களா? எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கின் கேர் எடுங்க, உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க.